வேலூர் அருகே வானத்திலிருந்து விழுந்த மர்ம பொருள் விண் எரிக்கல்லாக இருக்கலாம் என வேலூர் சரக டிஐஜி தமிழ்ச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த நாட்ராம்பள்ளியில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நேற்று மர்ம பொருள் வானிலிருந்து விழுந்து வெடித்தது. இந்த சம்பவத்தில் அங்கிருந்த வாகன ஓட்டுநர் காமராஜ் என்பவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மாணவர்கள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தால் வரும் புதன்கிழமை வரை பொறியியல் கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தை காவல்துறை உயரதிகாரிகள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் இஸ்ரோ விண்வெளி விஞ்ஞானிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேலூர் சரக டிஐஜி தமிழ்ச்சந்திரன், வானிலிருந்து விழுந்த மர்ம பொருள் விண் எரிக்கல்லாக இருக்கலாம் என்றும் அதன் மாதிரிகள் ஆய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெடி விபத்துக்கான எந்த காரண அறிகுறியும் இல்லை, எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் கிடையாது, நாச வேலைக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. விண்வெளியிலிருந்து ஏதாவது ஒரு கல் விழுந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சில தகவல் தெரிகிறது. அதுக்கு சில மெட்டீரியல் கிடைச்சிருக்கு, சின்ன ஸ்டோன் கிடைச்சிருக்கு. அது சோதனை பறிஞ்ச பிறகு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போதைக்கு வேற எந்த இதுவும் கிடையாது.